Welcome to Glow Tide Fairy Tales. ஒரு காலத்தில் ஒரு பெரிய நகரத்தில் ஒரு வியாபாரி வாழ்ந்து வந்தான். அவனுக்கு 3 மகள்கள். அதில் இளைய மகளின் பெயர் பியூட்டி. அவள் பெயரைப் போலவே மனமும் உள்ளமும் அழகானவள். மூத்த 2 மகள்கள் பெயர் சாரா மற்றும் லாரா. இந்த மூத்த சகோதரிகள் எப்போதும் அவர்கள் அழகை நினைத்து கர்வம் கொள்வார்கள். அவர்களின் அப்பா பியூட்டி நல்ல மனம் நினைத்து அவளை பாராட்டுவார். ஆனால் இவையெல்லாம் மற்ற சகோதரிகளுக்கு பிடிக்காது. ஆனால் பியூட்டி அவள் அக்காகளிடம் கூட அன்பாகத்தான் நடந்து கொள்வாள். பியூட்டி எளிமையாகவும் அழகாகவும் இருப்பாள். அவள் அவளது அப்பா வருத்தமாக இருக்கும் போதெல்லாம் சமாதானப்படுத்துவாள். ஒரு நாள் காலையில் வியாபாரியின் நண்பன் வந்தான். அவனும் வியாபாரிதான். அவன் வியாபாரியிடம், துன்லக், நம்முடைய சரக்கு கப்பல் நடுக்கடலில் துளைந்து விட்டதாம். நம்முடைய அனைத்து செல்வமும் போய்விட்டது. இப்போது நாம் என்ன செய்வது என வருத்தத்துடன் கேட்டான். அதற்கு அந்த பணக்கார வியாபாரியின் முகம் வாடியது. என்ன செய்வது என்று தெரியாமல் இருவரும் பேசினர். பின் வியாபாரி இந்த செய்தியை அவர் மகள்களிடம் கூறுகிறார். அவருடைய மூத்த மகள்கள் மிகவும் கோபப்பட்டு பேசாமல் இருக்கிறார்கள். இளைய மகள் பியூட்டிதான் வியாபாரியை சமாதானம் செய்தாள். இதேபோல் சில வாரங்கள் கடந்தன. அவர்களிடமிருந்த செல்வங்கள் எல்லாம் தீர்ந்துவிட்டது. அதனால் வேலை ஆள்களெல்லாம் வேலையை விட்டு சென்றார்கள். சில நாட்களுக்கு பிறகு அன்று வந்த அதே வியாபாரி வந்து துக்ளக்கிடம் பேசுகிறார். துக்ளக், நம் கப்பல் துறைமுகத்தை அடைந்திருக்கிறது, வாருங்கள் போய் பார்க்கலாம் என்று அழைக்கிறார். பின் வியாபாரி மகிழ்ச்சியாக மகள்களிடம் கேட்கிறார். செல்லங்களா, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கூறுங்கள், நான் வாங்கி வரேன் என்கிறார். அதற்கு மூத்த மகள்கள் இருவரும் துணிகள் நகைகள் என அனைத்தையும் கேட்கிறார்கள். பியூட்டி, நீங்கள் பாதுகாப்பாருங்கள் எனக் கூறுகிறாள். அப்பா வற்புறுத்தி என்ன வேண்டும் என்று கேட்டதால், எனக்கு ஒரு சிவப்பு ரோஜா மட்டும் போதும் என்கிறாள். பிறகு பியூட்டி, லாரா மற்றும் சாரா மூவரும் வியாபாரியை வழி அனுப்ப செல்கின்றனர். வியாபாரி மிகவும் அன்பாக 3 மகள்களை அணைத்துக் கொள்கிறார். பின் அவர் துறைமுகம் செல்ல தயாராகினார். இருவரும் கப்பலுக்கு சென்று பார்த்ததில் அந்த கப்பல் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது தெரிந்தது. பின் இருவரும் மிகவும் வருத்தமாக பேசிவிட்டு சென்றனர். பின் வியாபாரி வருத்தமாக காட்டு வழியாக நடந்து கொண்டு இரவில் தொலைந்து விட்டார். சிறிது தூரம் அவர் நடந்ததும் அவர் ஒரு ஜொலிக்கும் பெரிய அரண்மனையை பார்த்தார். இன்று இரவு இங்கேயே இருப்போம் என்று மனதில் நினைத்து அரண்மனையில் நுழைந்தார். பிறகு ராயல் டைனிங் டேபிளில் உள்ள உணவுகளை பார்த்தார். அங்கு யாரும் இல்லை. எனவே அவர் அமர்ந்து உணவை உண்டார். பிறகு ஓய்வெடுக்க நினைத்து அரண்மனையை சுற்றினார். பின் படுக்கையை கண்டறிந்து அந்த ராயல் பெட்டியில் படுத்து உறங்கினார். காலை விடிந்தது. காட்டில் விலங்குகள் அவரவர் வேலையை செய்தனர். வியாபாரியும் கண்விழித்தார். அவர் வீட்டுக்கு செல்ல நினைத்தார். பிறகு அரண்மனையை விட்டு வெளிவரும் வழியில் ஒரு ரெட் ரோஸ் கார்டன் இருந்தது. அதை பார்த்தவுடன் பியூட்டி நினைவு வந்து ஒரு ரோஸை பறிக்க நினைத்தார். அவ்வளவுதான். அந்த பூ ஒளிர்ந்து திடீரென இரவு வந்தது. ஆனாலும் அவர் அந்த பூவை பறித்துவிட்டார். திடீரென அங்கு ஒரு பீஸ்ட் வந்தது. அது வியாபாரியிடம், நீ யார், ஏன் இங்கு வந்தாய் என கேட்டது. வியாபாரி பயத்துடன், நான் ஒரு வியாபாரி, இது என் மகளுக்காக பறித்தேன் என்றான். உடனே பீஸ்ட், மகளா, அவளை இங்கு அழைத்து வா, இல்லையெனில் நான் உன்னை கொன்றுவிடுவேன் என்றது. வியாபாரியும் அப்போதே வீட்டுக்கு செல்லத் தொடங்கினார். அங்கு சென்று பியூட்டிக்கு அந்த ரோஜாவை தந்தார். மற்ற இருவரும் பரிசை கேட்டனர். அப்போது வியாபாரி அங்கு நடந்ததையெல்லாம் கூறினார். மூவரும் பயந்தனர். மூத்த சகோதரிகள் இருவரும் பியூட்டியை மாட்டிவிட்டனர். உனக்காகத்தான் அப்பா பூ பறிக்கப் போனார், எனவே நீதான் செல்ல வேண்டும் என்றார். அவரும் நானே செல்கிறேன் என்று கூறினாள். வியாபாரியும் அப்போதே பிறகு பியூட்டியும் அந்த அரண்மனைக்கு வந்தாள். அவளுக்கு அந்த அரண்மனையை மிகவும் பிடித்திருந்தது. அப்போது அங்கு அந்த பீஸ்ட் இல்லை. அது இரவில் மட்டுமே வரும். இரவு வந்தது. பியூட்டி கதை படிக்க பீஸ்ட் அதை கேட்கும். தூங்குவதற்கு முன் இதை செய்வார்கள். பின் பீஸ்ட் பியூட்டிடம், நான் உன்னை காதலிக்கிறேன், நீயும் என்னை காதலிக்கிறாயா
என்று கேட்கும் அதற்கு பியூட்டி இல்லை என்று சொல்லிவிட்டு அறைக்கு வந்து விடுவாள். வந்து அழகான மென்மையான பெட்டியில் படுத்து உறங்குவாள். இப்படியே நாள் கடந்தது. தினமும் பீஸ்ட் இரவு இந்த கேள்வியை தான் கேட்கும். பியூட்டியும் மறுத்து விடுவாள். பீஸ்ட் பியூட்டியிடம் அதிக அன்பு காட்டும். அதனால் இருவரும் நன்றாக பேசுவார்கள். ஒரு நாள் பியூட்டி டாட் பீஸ்ட் இடம், எனக்கு எங்க அப்பாவை பார்க்க வேண்டும் போல் இருக்கிறது என்றாள். அதனால் பீஸ்ட் ஒரு ரிங் கொடுத்து, இதை அணிந்து கொண்டு தூங்கு. காலை நீ உன் வீட்டில் இருப்பாய் என கூறியது. ஆனால் நீ 2 நாட்களில் வரவேண்டும், இல்லையெனில் நான் இறந்து விடுவேன் என்றது. இதை நீ அணிந்து என்னை நினைத்து உறங்கினால் இங்கு வருவாய் என கூறியது. பிறகு பியூட்டி அவள் அறைக்கு சென்று அந்த மென்மையான பெட்டில் படுத்து உறங்கினாள். அமைதியான அழகான இரவு கடந்து மாம்பழ நிற சூரியன் வெளியே வந்து காலை விடிந்தது. பியூட்டி காலையில் அவளுடைய வீட்டில் கண் விழித்தாள். பியூட்டி அவளுடைய அப்பாவை பார்த்தவுடன் அன்போடு அணைத்து கொண்டாள். பின் அவள் அங்கு மிகவும் மகிழ்ச்சியாக தோட்டத்தில் நேரத்தை கழித்தாள். 2 அமைதியான இரவு போனது. 2 அழகான காலையும் போனது. பின் பியூட்டி பீஸ்டை பற்றி ஒரு கெட்ட கனவு கண்டாள். அவள் விழித்துக் கொள்கிறாள். பின் அவள் பயத்துடன் பீஸ்டுக்கு என்ன ஆனதோ என நினைத்து உறங்குகிறாள். சிறிது நேரம் கழித்து அவள் அந்த அரண்மனையை சென்றடைந்தாள். அப்போது அங்கே பீஸ்ட் தரையில் விழுந்து உயிருக்கு போராடி துடித்துக் கொண்டிருந்தது. அதை பார்த்து பியூட்டி கண்ணீர் வடித்து பீஸ்டை பார்த்து மனமுருகி அழுதாள். அவள் மனமுருகி அழுததும் பீஸ்ட் ஒரு ஒளியால் மேல் பறந்து ஒரு பிரம்மாண்ட ஒளிரும் மஞ்சள் நிற ஒளியால் சூழப்பட்டது பீஸ்ட். பின் அந்த ஒளியில் இருந்து அழகான ஒரு இளவரசன் வந்தான். அந்த ஒளியில் இளவரசன் முகம் பிரகாசமாக தெரிந்தது. அதை பார்த்து பியூட்டி ஆச்சரியத்தில் இருந்தார். இளவரசன் பியூட்டியிடம் கூறுகிறான், நான் ஒரு கெட்ட மந்திரவாதியின் சாபத்தால் பீஸ்டாக வாழ்ந்தேன். இப்போது உன் அன்பால் நான் என் உருவத்திற்கு திரும்பினேன். இப்போது என்னை காதலிப்பாயா என்று கேட்டான். அதற்கு பியூட்டி, உன்னை இப்போது இல்லை, நீ பீஸ்டாக இருக்கும்போதே உன்னை காதலித்து விட்டேன். அதனால்தான் இங்கு மீண்டும் வந்தேன் என்றாள். பிறகு இருவரும் அன்பாக அணைத்துக் கொண்டனர். இருவரும் மகிழ்ச்சியோடும் அன்போடும் வாழ்ந்தனர். இந்த உலகில் அன்பு மட்டுமே உண்மையானது என உணர வைத்தனர். பிறகு